அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க, அதுக்கு என்னென்ன சாமான்னு பார்ப்போம். பாருங்கள், மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு நான் வந்து பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயே அரை கப்பு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதே சின்ன கப்பு இருக்குல்ல, அதில் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை 50, முந்திரி 50 எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், குங்குமப்பூ சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன். நெய் வந்து பசு நெய்ங்க. இது வந்து 50 கிராம் இருக்கும், எடுத்து வச்சுருக்கேன். வந்து பாசிப்பருப்பு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்து செஞ்சால் தான் நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சம் மணம் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. மணம் வருது. ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. அந்த சூட்லேயே வந்து நான் பச்சரிசியும் போடுறேன். இதை லைட்டாக வறுத்துக்குவோம். கடலப்பருப்பையும் அதில் போடுறேன். இப்போ என்ன செய்யலாம், வறுத்தாச்சு. இப்போ வந்து 3 வாட்டி அலசி ஊற்றி 6 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. மூணு வாட்டி அலசி ஊற்றி நம்ம வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து வெல்லம் பாகு காய்ச்சிடுவோம். ஒரு கப்புக்கு நான் 2 கப்பு வெல்லம் நுணுக்கி வச்சுருக்கேங்க. ஒரு கப்பு தண்ணியில் நான் வந்து வெல்லத்தை பாகு காய்ச்ச போகிறேன். மண் தூசிலாம் இருக்கும்ல, அதுக்காண்டி பாகு காய்ச்சுறேன். நல்லா கொதிக்குது. ஆற விட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து திராட்சை முந்திரி வறுத்துக்கலாம். நெய் எடுத்து வச்சுருந்தானே, அதில் வந்து 2 மேசக்கரண்டி ஊற்றிருக்கேன். முந்திரியை போடுறேன். திராட்சையும் போடுறேன். திராட்சை ஒப்பி வர வரைக்கும் நம்ம நெய்லேயே வறுக்கணுங்க. பாருங்கள், நல்லா எப்படி பலூன் மாதிரி ஊற்றி பாருங்கள். திராட்சை இப்படி தான் இருக்கணும். இதையும் நம்ம எடுத்து வச்சுக்குவோம், ரெடியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ 1/2 மணி நேரம் அரிசி பருப்புலாம் ஊறிடுச்சுங்க. நான் தண்ணி வந்து 1க்கு 4 கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். நான் பருப்புக்கு நான் ஊற்றலை. ஏண்டாக்கா நான் வந்து வெல்லம் பாகுக்கு நான் 1 கப்பு ஊற்றிருக்கேன். இன்னொரு கப்பு நான் பால் ஊற்ற போகிறேன். அதனால் நான் பருப்புக்கு நான் அளவு எடுக்கலை தண்ணி. அரிசிக்கு மட்டும்தான் 4 கப்பு ஊற்றிருக்கேன். ஒரு பிஞ்சு நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். ஸ்வீட்டுக்கு எதுக்குமே சால்ட்டு போட்டால் தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். நெய்யை வந்து நம்ம பாதி நெய்யில் போடுறேன். ஏன்னா நான் பொங்கி வடியாது, சாதமும் நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். தண்ணி கூடதுனால பொங்கி ஊற்ற ஆரம்பிச்சிடும். மூடி போட்டு நம்ம வந்து 5 விசில் நம்ம வைக்கணுங்க எப்படியும். அப்போ தான் நல்லா சாதம் குலைவாக இருக்கும். 5 விசில் வந்தப்போ நான் காமிக்கிறேன். பாருங்கள், 5 விசில் வந்துச்சு. பொங்கிலாம் வழியில் பாருங்கள், ரொம்பலாம். மெதுவாக ஓப்பன் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். தண்ணியெலாம் சுத்தமாக இல்லை பாருங்கள். நல்லா குலைவாக வந்துடுச்சு. அதான் சரியான கன்சிஸ்டன்சி.
பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கிற பாலுங்க அது. பச்சை பால் ஊற்றக்கூடாது, காய்ச்சின பால் தான் ஊற்றணும். 1 கப் ஊற்றிருக்கேன். நான் அதுதான் பருப்புக்கு நான் வந்து தண்ணி அளவு எடுத்துக்கல. வெல்லம் பாகு தண்ணி 1 கப் இருக்குது, அதையும் ஊற்றிடுறேன். கரெக்டாக வந்துடும். இப்போ பருப்புக்கு உள்ளது கரெக்டாக வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் இது வந்து நல்லா தண்ணியெலாம் சுண்டிடும், கரெக்டான பக்கமாக வந்துடும். நம்ம அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். சிம்மில் வச்சு நம்ம வந்து கொதிக்க விடுவோம். மீதி நெய் நான் போட்டுறேன். பசு நெய்ங்க ரொம்ப மணமாக இருக்கும். என்கிட்ட இருக்கும், எப்போவுமே வீட்டில் இருக்கும், நான் செய்வேன். பசும்பால் தான் நான் வாங்குவேன், அதனால் என்கிட்ட தான் அப்போ எப்போதும் எடுத்து வச்சுக்குவேன். நான் பசு நெய் செஞ்சு வச்சுக்குவேன். ஒரு இல்லைன்னா சும்மா நார்மல் நெய்யை ஊற்றிக்கலாம். நம்ம சாஃப்ரான் ஊற வச்சுருந்தோம்னா அதையும் இப்போ ஊற்றிடலாம். நல்ல மணமாக இருக்கும் சாஃப்ரான் போட்டாக்க. சாஃப்ரான் இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏலக்காய் பொடி பாருங்கள், 3 ஸ்பூன் போடுறேன். நல்லா கொதி வருது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்காமல் எடுத்து வச்சுருந்தா நம்ம திராட்சை முந்திரியை நெய்யோடு சேர்த்து அப்படியே ஊற்றிடலாம். வீடே மணக்குதுங்க, அவ்வளோ மணமாக இருக்குது. நல்லா கிண்டி விடணும். நம்ம அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் பிடிச்சிரும், கருகி போயிடும். திராட்சை முந்திரிலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. பாருங்கள், நான் தண்ணியெலாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துருச்சு. இது ஆறின பிறகு இன்னும் நமக்கு திக்காயிரும். நான் இதுதான் சரியான பக்குவம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம செஞ்ச சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஆறணுன்னு இன்னும் திக்காகிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.